தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு? நம்ம பரம பயங்கரமா பிளான் பண்ணி நம்ம இளமதிய ரஞ்சிதத்தை வச்சு வெளியில அழைச்சிக்கிட்டு போயிட்டு வந்துடுறாப்புல. ரஞ்சிதத்துக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம தான் எந்த தப்புமே செய்யவே இல்லையே, நம்மளை போட்டு ரெண்டு பேருமே திட்டுறாங்களே அப்படின்னு குழம்பி போய் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பரமனும் ஹாப்பி, அதே மாதிரி காலாவும் ஒரு பக்கம், சாரி, நம்ம இளமதியும் ஒரு பக்கம் பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தார்த்துக்கும் அமைச்சரோட பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க. சித்தார்த்தெலாம் வரல. ஸோ அமைச்சர் வீட்டில் போய் கலாவோட ஆட்கள் எல்லாருமே போய் தாம்பாளத்தை மாற்றி கல்யாண தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கல்யாணம் ரொம்ப கிராண்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அதே நேரத்தில் இந்த சித்தார்த்து பிளான் பண்ண பிரகாரம் நளினியை ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வர வச்சு நம்ம நினச்ச மாதிரி எப்படி தான் இந்த நளினி அவன் வலையில் விழுந்துச்சுன்னு தெரியல, எப்படியோ நாசம் பண்ணிடுறாப்புல நளினியை. ஸோ நளினியும் அவனை நம்பி இவன் நம்மளை தான் கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லி ஏமாந்து போயிடுது. ஸோ ஒரு நிமிஷத்தில் எப்படி தான் இப்படி மனசு மாறுனுச்சு அப்படின்னு தெரில. இதுக்கப்புறம் என்ன, சித்தார்த்து நினச்சதை முடிச்சிட்டாப்புல. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்ற போகிறாப்புல. கடைசியாக நம்ம இளமதியும் பரமனும் சேர்ந்து தான் உண்மையை கண்டுபிடிச்சி சித்தார்த்துக்கும் நளினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. அமைச்சரோட பொண்ணோட கல்யாணம் நடக்காது. இதுதான் அப்கமிங்கில் வரப்போகிற ட்ராக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. இங்கே ஒரு சேட்டு கலா கிட்ட வந்து இந்த மாதிரி ஒருத்தன் வட்டி கொடுக்கணும், வட்டியே கொடுக்க மாட்டேங்கிறான், நீங்கள் வசூல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த வட்டி காசில் பாதி தருவேன், 60,000 வட்டி தரணும், அதில் 30,000 எடுத்துக்கிட்டு 30,000 மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுது. இந்த கலாவும் பரமங்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்குது. பரமனை போக விடாமல் பண்ணணும் அப்படின்னு இளமதி பிளான் போடுறாங்க. இப்போ நளினி அங்கே வர்றாங்க. அப்போ நளினி ஒரு மாத்திரையை கொடுக்குறாங்க. இந்த மாத்திரையை மட்டும் நீ பரமனுக்கு எதிரியாச்சும் கலந்து கொடுத்துரு, 2 மணி நேரம் தூக்கத்துலேருந்து ஏந்திரிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்கமிங்கில் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.